பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்னவா இருங்க, பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடை எல்லாவற்றிலேயும், இதுதான் விரும்புகிறார் தேவன். யாருடைய நடக்க? நம்ம நடக்க. அவன் நடக்கையை பார்த்து மக்கள் வந்துருவாங்க. நம்ம பரிசுத்தமான நடக்கையை பார்த்து, நம்முடைய பரிசுத்தமான பேச்சை பார்த்து, நம்முடைய பரிசுத்தமான செயலை பார்த்து அதே சொல்லுவோமா? அதே சொல்லுவோமா? அதே சொல்லுவோமா? நம்மளை பார்த்து மக்கள் சபைக்கு வருவாங்க. அதான் சொல்றாரு அவர். அதனால அழகா சொல்றாரு, உங்களை அழைத்தவர் யாரா இருக்கிறாரு? அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அப்ப நீங்க நான் யாரா இருக்கணும்? பரிசுத்தரா இருக்கணும். அழைத்தவர் யாரு? பரிசுத்தர். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர் மிகுதியானவர். அவர் பரிசுத்தத்திலே செயலிலே வல்லவர். அப்ப நீங்க நான் யாரா இருக்கணும்? அவரை போல பரிசுத்தராய் இருக்க நாம் நடக்க வேண்டும். அவருடைய நட, அவருடைய உடை, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்கள் எப்படி இருந்தது? பரிசுத்தமாக இருந்தது. அப்ப நம்முடைய பேச்சு, உடைகள், நடைகள், பாவனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதான் நீங்க யாத்திராகமம் 15ல நீங்கள் 13வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, நீ மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினால் அழைத்து வந்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உம்முடைய பலத்தினால வழி நடத்தினீர் என்று கடையிலே சொல்லுவோமா? அப்ப ஜனங்களை எப்படி கொண்டு வந்தாரா? வீட்டுக்கு கொண்டு வந்தாரா? எப்படி கொண்டு வந்தாரா? அவருடைய கிருபையினால் அழைத்து கொண்டு வந்தார். அதையிலே சொல்லுவோமா? இப்ப நீங்க நாம இங்க வந்து இருக்கிறோம்னா, இவ்வளவு பேர் நம்ம கூடி இருக்கிறோம்னு சொன்னா அதே சொல்லுவோமா? இரவு நேரத்தில் அவ்வளவு பேர் நம்ம கூடியே இருக்கிறோம்னு சொன்னோம்னாக்கா யாரால? அவருடைய கிருபையினால தான் அழைச்சு வந்தாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்துல, எவ்வளோ பேர் கிராமங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த சிலாக்கியம் கிடைக்கல? அதான் அவங்க கூட என்ன செஞ்சாரு? வேற நாடு எவ்வளோ பேர் கொண்டு வந்தாருன்னு சொன்னா அதே சொல்லுவோமா? அவருடைய கிருபையினால அழைத்து கொண்டு வந்தார். அதான் நீங்க 1 தெசலோனிக்கேயர்ல 4வது அதிகாரத்துல 7வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, அப்ப எதுக்காக அவர் கொண்டு வந்தாரு? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். எதுக்காக? அப்ப நம்ம அழைத்திருக்கிற காரணம் என்ன? அசுத்தத்திற்காக அல்ல. மீண்டும் அந்த அசுத்தத்தை நம்ம பார்க்கக்கூடாது. போய் மீண்டும் அந்த அருவருப்புல நம்ம போய் உட்கார்ந்து இருக்க கூடாது. அதையே சொல்லுவாங்க, மீண்டும் அங்கே திரும்பி திரும்பி போக கூடாது. வீட்டுக்காக வீட்டுக்காக அக்கம் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு இயேசு பத்தி சொல்லுங்க கேட்கலாம் பேசணும். வீட்டுக்கு வந்து உட்காந்து நல்லா பைபிள் படிச்சு பார்த்து தூங்குங்க. அந்த அசுத்தத்துக்கு திரும்பி போகாதீங்க. அப்ப உங்களை என்ன எதுக்காக அழைத்தாரு? பரிசுத்தத்துக்காக. அதையே சொல்லுவாங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்ற, ஆகையா அசட்டை பண்ணுகிறவன் மனுஷர் அல்ல, தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார்களா? அப்படி யார் அசட்டை பண்றீங்க? பரிசுத்த சொல்லுங்க. நீங்க அசட்டை பண்ணீங்க. யார் அசட்டை பண்றீங்க? பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே நீங்கள் அசட்டை பண்ணுகிறீங்க. ஆகையால அவர் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்காக அழைச்சிருக்கிறார். அதே நீங்க 2 தீமோத்தேயுல 1வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க அவர் கடைசி வரியில சொல்றாரு, பரிசுத்த அழைப்பினாலே உங்களை என்னையும் அழைச்சாரா? என்ன அழைப்பு? பரிசுத்த அழைப்பினாலே. என்ன அழைப்பு? ஹலோ, என்ன அழைப்பு? பரிசுத்த அழைப்பு. அப்ப உங்களுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பு என்ன அழைப்பு? ஏன்? அவர் பரிசுத்தர். அந்த அவர் பரிசுத்தர். உங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. இயேசு அழைக்கிறான்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அழைப்பினா பரிசுத்த அழைப்பினாலே உங்களை என்னை அழைத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் நீங்க 1 பேதுரு 5வது அதிகாரத்துல நீங்கள் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, ஏன் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச
ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கர்த்தர் நிலைநிறுத்துவார். கரந்தடி மகிமைப்படுத்துவார். கொஞ்ச நாளைக்கு பாடு இருக்கும், ஆனா கர்த்தர் அந்த பாடுகளே உங்களை விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவருடைய நித்திய மகிமைக்காக உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பரிசுத்தத்துக்காக. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால அவர் உங்களை என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், உங்களை ஸ்திரப்படுத்தவும் பலப்படுத்தவும் சீர்படுத்தவும் நிலைநிறுத்ததான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்காக உங்களை என்னையும் அவர் தகுதிப்படுத்தும்படி தயார்படுத்தும்படி ஆயத்தப்படுத்தும்படி நீங்கள் நானும் ஆயத்தமாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். முதலாவதாக அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன சொன்னாரு? இன்றைக்கு உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்களுக்கு உங்க நடுவில் அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு. அல்ல சொல்லுவோமா? இப்ப இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிட்டோம்னா நாளைக்கு போனப்ப என்ன ஆகும்? அப்ப நாளைக்கு பரிசுத்தம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் விடாதா? நாளைக்கு போய் அற்புதம் நினைக்கிறாங்க, நாளைக்கு பரிசுத்தம் பண்ணி ஆகும். அல்ல சொல்லுவோமா? அப்ப என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. அல்ல சொல்லுவோமா? உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும்னா, இந்த ஆண்டில தேவனாய் கர்த்தர் வரப்போகிற எல்லா தீங்குகளுக்கும் இதை காட்டிலும் வரப்போவதான பொல்லாத சம்பவங்களுக்கெல்லாம் பிரியமானவர்களே, நீங்கள் விடுபட்டு அதையும் மீறி உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னு சொன்னா நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கணும். நீங்க உங்களை அற்புதம் நீங்க பரிசுத்தம் பண்ணினா உங்க நடுவில் அற்புதம் நடக்கும். சகல வியாதிகள் சுகமாகும், சகல நோய்கள் குணமாகும், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை அடைய முடியும், உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும், உங்களுக்கு சமாதானம் பெருகும். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு விரோதமா ஏற்படுற எல்லா காரியங்களும் வாய்க்காமடி போகும்படி கற்றுச்சு. நாளைக்கு உங்க நடுவில் அற்புதம் நடக்கணும்னா இன்றைக்கு பரிசுத்தம் போங்க. நாளைக்கு போனாலும் அதே பரிசுத்தம், நாளைக்கு போனாலும் அதான் சொல்லுவாரு, இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணு. நாளைக்கு போக சொல்லுவாரு, இன்னைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணு. நாளைக்கு சொல்லுவாரு, இன்னைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஒவ்வொரு நாளும் நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளலாம். கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். உடைய கையில் பிரயாசம் ஆஸ்வதிக்கப்படும், உடைய வியாபாரம் ஆஸ்வதிக்கப்படும், உன் தொழில் ஆஸ்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், உடைய வீடு ஆஸ்வதிக்கப்படும், உடைய வருமானங்கள் ஆஸ்வதிக்கப்படும், உடைய பதவிகள் உயரப்படும், பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை வேலைகளை தந்து, அவருடைய படிப்புல நல்ல ஆண்டு மார்க்குகளை தந்து கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. எப்பொழுது? ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போதுதான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பரிசுத்தம் பண்ணும் போதுதான். அத யாத்திராகமம் 11:11 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப யார் இவரு? பரிசுத்தத்துல மகத்துவம் உள்ளவர். அதனால உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்? அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல நீங்கள் 30வது வசனத்தை வாசிக்கும் சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து அவர் என்ன செய்வாரா? பிணியாளிகளை குணமாக்கும்படிக்கு உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு கூட சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். அல்லேலூயா சொல்லுவோமா?
சென்ற ஆண்டிலே கரங்கள் முடங்கி போனது. இந்த கொரோனா வந்த பொழுது எல்லா கரங்களும் முடங்கி போனது. அற்புதங்கள் நின்று போனது, அடையாளங்கள் நின்று போனது, அதிசயங்கள் நின்று போனது. கலிலே சொல்லுவோமா? ஆனாலும் அவனுடைய கரத்தை நீட்டும் போது அவருடைய ஊழியக்காரர்கள் முழு தைரியமாய் சொல்லும்படிக்கு, அனுகிரகம் பண்ணும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறார். மீண்டும் அந்த அற்புதங்கள் நடக்கும். அவருடைய பரிசுத்த பிள்ளையாகிய அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படி பிணியாளிகளை குணமாக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? 10வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில 38வது வசனத்துல வாசிப்போர் சொல்றாரு, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் மீண்டும் நம்மளை சுற்றி திரியும்படிக்கு, நம்மளை மீண்டும் அற்புத அடையாளங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அபிஷேகம் நம்மளை மீண்டும் என்ன செய்ய போகிறது? அந்த அற்புதத்துக்குள்ள நடத்த போகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதாக பரிசுத்த படுத்தி நீங்கள் பிரியமானவர்களை பரிசுத்தராக இருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராக இருங்கள். யாரு? நாம். நம்மள பரிசுத்தம் பண்ணி நாம தான் பரிசுத்தராய் மாறிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? லேவியராகமம் 20:7 வசனம். லேவியராகமம் 20:7. ஆகையால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். யார் இவரு? அவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். என்ன சொல்றாரு? நீங்க தான் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். அசுத்தத்தை தொடாதபடிக்கு, அக்கிரமத்தை தொடாதபடிக்கு, உலகத்தை நேசிக்காதபடிக்கு, உலகத்துல உண்டான அன்பு கூறாதபடிக்கு. அல்லே சொல்லுவாமா? இந்த ஆண்டுல உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தராக இருங்க. ஏன்னா எனக்கு பயப்படுங்க, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொல்றார். அல்லே சொல்லுவாமா? அதே நீங்கள் 20:26 வசனத்தை வாசி. அதே 20:26 என்ன சொல்றாருன்னா, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்கிறாரு? அப்போ உங்களை பிரித்து இருக்கிற ஆண்டவர் உங்களை பரிசுத்தத்தில நான் சொல்றாரு, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை நான் அந்த பரிசுத்தத்துக்காக என்ன செய்கிறாங்க? பிரித்து எடுத்தேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரியமானவர்களே என்ன சம்பந்தம்? அதே சொல்லுவோமா? பரிசுத்த ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதே சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? விசுவாசிகளுக்கு என்ன சம்பந்தம்? அதே சொல்லுவோமா? அல்லேலூயா. கடைசியா நம்ம வாசித்து நாம் பிரியமானவர்களே நாம முடிப்போம். நீங்க 2 கொரிந்தியரில நீங்கள் பிரியமானவர்களே 6வது அதிகாரத்துல நீங்க பிரியமானவர்களே 14வது வசனத்துல இருந்து அவர் வாசிக்கும் போது சொல்றாரு. 14ல இருந்து 18வது வசனம் வரையில அவர் சொல்றது நீங்க பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசை ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று
நீங்களும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அலைய சொல்லுவாங்க. இப்ப புரியுதா? எதுக்காக அழைச்சது கூட என்னையும்? பரிசுத்தத்துக்காக, அசுத்தத்துக்காக அல்ல. அதுதான் சொல்றாரு, பரிசுத்தப்படுத்தி கொண்டு நீங்க யாராக சொல்றாரு? பரிசுத்தராக இருங்க. ஆகையினால நீங்க இவைகளுக்கு அவைகளுக்கு சம்மதம் கிடையாது. நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ற, உங்களுக்குள்ள உலாவுற, உங்களுக்கு தேவனா இருக்கிற, நீங்க ஜனமா இருக்கிறீங்க. நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஆகையினால நீங்க என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணுங்க. உங்களை அங்கிருந்து நான் என்ன செய்ய கூட பிரீச்சி எடுத்தேன். ஏன் சொன்னா நான் யாரா இருக்கிறேன்? பரிசுத்தமா இருக்கிறேன். ஆனா ஜனங்களுக்கு ஆகினால நீங்க திரும்பியும் ஆமா அங்கேயே போய் உட்காரக்கூடாது. திரும்பி அதை நாம் பார்க்கக்கூடாது. ஆகினால தான் சொல்றாரு, பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராக இருங்க. ஏன்னா உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் மற்ற ஜனத்தில் இருந்து உங்களை என்னை பிரித்து எடுத்த கர்த்தராக இருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, நீங்கள் இந்த ஆண்டிலே உங்களை ஒவ்வொருவரும் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தமாய் ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்கள், சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அவர் மகா பரிசுத்தராக இருக்கிறார். அதையே சொல்லுவாங்க. அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனை கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, முதலாவது அழைத்து நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட தேவனாய் கர்த்தர் நல்லவர், மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே. இந்த புது வருஷத்துல ஆண்டவரே அப்பா, இந்த 1ஆம் தேதியில ஆண்டவரே நீ கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை வந்திருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் இது ஆண்டவரே அப்பா பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளவும், அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் பெறவும், ஆண்டவரே அப்பா உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழவும், தங்களை வருகிற தீங்குகளுக்கும் வருகிற ஆண்டவர் வன்முறைகளுக்கும் குறையாட்டுகளுக்கும் கரியாட்டுகளுக்கும் வெறியாட்டுகளுக்கும் தேசத்தில் நடக்க போகிற இருளுகளுக்கும் பொல்லாத ஆண்டவர் வன்முறைகளுக்கெல்லாம் ஆண்டவரே வாழைகிற பொல்லாத கொடிய நோய்களுக்கெல்லாம் தப்பிக்கப்பட வேண்டும். அதிலிருந்து மீட்டு ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். தங்களை ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்தமாய் இவர்கள் ஆண்டவரே அப்பா வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு, பரிசுத்தமாய் தங்களை ஆண்டவரே அப்பா காத்துக் கொள்வதற்கு இவருடைய ஜீவியங்கள் பரிசுத்தமடை, வாழ்க்கை பரிசுத்தமடையட்டும். இந்த ஆண்டு முழுவதிலும் இவர்கள் பரிசுத்தமாக மாறட்டும் ஆண்டவரே. ஏன்னா நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருக்கிற சொன்ன கர்த்தாவே, இவர்களும் போல பரிசுத்தராக இருக்க உதவி செய்யுங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. முதலாவதாக. இரண்டாவது, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, அற்புதம் நடக்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. மூன்றாவது, பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொருவரும் மாற்றும் ஆசீர்வதிப்பீர்கள். இந்த வார்த்தை கேட்ட ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே அந்த இரவு நேரத்தில் கேட்ட ஆசீர்வாதம் பிள்ளைகள் ஆண்டவரே கடந்து வரட்டும். இரவு வேளையில கேட்ட அத்தனை வார்த்தைகளும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அனுகூலமாய் மாறட்டும். நீர் அனைவருக்கும் பாராட்டும், பாதுகாத்துக்கொள்ளும். வருகிற தீங்குகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் வரும் எல்லா வேலையும் பாதுகாப்புகளும் கற்று ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.